அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.5 பாருங்கள். சால்வ் எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 5, எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு -2, மைனஸ் 5x மைனஸ் 4y ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு -11 கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம எடுத்து ரைட் பண்ணிக்க போகிறோம். இந்த 3 ஈக்குவேஷனையும் பயன்படுத்தி நம்ம எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதான் சம்மு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்து ரைட் பண்ணிக்கிறோம். எக்ஸு ப்ளஸ் 2y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 5ங்கிறது ஈக்குவேஷன் 1. எக்ஸு மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு -2ங்கிறது ஈக்குவேஷன் 2. மைனஸ் 5x மைனஸ் 4y ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு -11 அப்படிங்கிறது ஈக்குவேஷன் 3. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஒன்று என்ன இருக்குது? எக்ஸு ப்ளஸ் 2y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 5. ஈக்குவேஷன் 2 எக்ஸு மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு -2. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆடுனா நம்ம சிம்பிள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டியதில் அப்படியே தான் செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், மைனஸ் இசட்டு ப்ளஸ் இசட்டும் கேன்சல் ஆயிடுது. அடுத்து இங்கே இருக்குன்னா எக்ஸும் 2x. இங்கே 2yயில் ஒரு ஒய்யை லெஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஒய் வரும், ஒரு ஒய் வரும். அந்த ஒன்றுக்கு பதிலாக நம்ம எதுவுமே போட வேண்டியதில்லை, ஒய் மட்டும் போட்டால் போதும். அடுத்து 5ல் 2 லெஸ் பண்ணோம் அப்படின்னா 3. இப்போ ஈக்குவேஷன் 4 கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ஈக்குவேஷன் 2லேருந்து 3ஐ லெஸ் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 2லேருந்து ஈக்குவேஷன் 3ஐ லெஸ் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 2 பாருங்கள் என்ன இருக்குது? எக்ஸு மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு -2. அதுலேருந்து 3ஐ லெஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா? ஈக்குவேஷன் 3 என்ன இருக்குது? மைனஸ் 5x மைனஸ் 4y ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு -11. இப்போ இதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் மாற்றணும். இங்கே மைனஸில் இருக்க சிம்பிள் ப்ளஸ்ஸாக மாறும், இங்கே மைனஸில் இருக்கிறதும் ப்ளஸ்ஸாக மாறும், இங்கே ப்ளஸில் இருக்கிறது மைனஸாக மாறும், இங்கே மைனஸில் இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறும். இப்போ பாருங்கள், இங்கே ப்ளஸ் இசட் இருக்குது, இங்கே மைனஸ் இசட்டு கேன்சல் ஆயிடுச்சா? இப்போ இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் 5x இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. 5xோட எக்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 6x. அடுத்து என்ன இங்கே இருக்குது? மைனஸ் 4y இருக்குது, இங்கே ப்ளஸ் 4y இருக்குது. அப்போ 4yயில் ஒரு ஒய்யை லெஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? ப்ளஸ் சிம்பிள் பெரிய நம்பர் என்னவோ அதை போட்டுக்கிறோம். 3y ஈக்குவல் டு என்ன வருது? இங்கே மைனஸு, இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது. அப்போ 11லேருந்து 2 லெஸ் பண்ணோம் அப்படின்னா 9 வரும். ஓகேவா? இப்போ இது ஈக்குவேஷன் 5. இப்போ என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், ஈக்குவேஷன் 4ஐயும் 5ஐயும் பாருங்கள். இங்கேயும் எக்ஸ் ஒய் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ஒய் இருக்குது. இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இது ரெண்டில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா இங்கே 2x இருக்குது, இங்கே 6x இருக்குது. இது ரெண்டையும் சேமாக மாற்றுறது கொஞ்சம் டைம்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த இதை பாருங்கள், இங்கே ஒய் 3y இருக்குது. அப்போ இந்த 1yயை 3yயை ஈஸியாக மாற்றலாம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் 4ஐ 3ஆல் மல்டிபிள் பண்ணலாம். பண்ணுங்கள். ஈக்குவேஷன் 4 என்ன இருக்குது? 2x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 3 இருக்கா? இதை ஃபுல்லுமே 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 2ஐ 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 3s 6x. அடுத்து ஒய்யை 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3y ஈக்குவல் டு 3ஐ 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3 3s 9. ஓகேவா? அடுத்து இதோட ஈக்குவேஷன் 5ஐ என்ன பண்ண போகிறோம்? ஈக்குவேஷன் 5ஐ லெஸ் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 5ல் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 6x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 9. இப்போ லெஸ் பண்ணணுன்னா எல்லாத்துலேயும் சிம்பிள் மாற்றுங்க. ப்ளஸில் இருக்கிறது மைனஸு, ப்ளஸில் இருக்கிறது மைனஸு, ப்ளஸில் இருக்கிறது மைனஸ். எல்லாத்தையும் மாற்றிட்டீங்கன்னா என்ன வரும்? இந்த 6xம் 6xம் கேன்சல் ஆயிரும், இந்த 3yயும் 3yயும் கேன்சல் ஆயிரும்.
9ம் 9ம் கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே என்ன இருக்குது, 0 ஈக்குவல் டு 0 தான் நமக்கு ஆன்சராக கிடைக்குது. அப்போ இங்கே என்ன கிடைக்குது அப்படின்னா, இதை எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்னா, இந்த இதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கோம், அரைவ் அட் அண்ட் ஐடென்டிட்டி வந்து 0 ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருக்கு. அதை எடுத்து அப்படியே ரைட் பண்ண போகிறோம். Here we arrive at an identity வந்து 0 ஈக்குவல் டு 0வாக கிடச்சிருச்சு. அப்போ இது வந்து எப்படி இருக்குது ஆன்சர் அப்படின்னா, இந்த சிஸ்டம் வந்து இன்ஃபினிட் நம்பராக வந்து நமக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கிது. அதை அப்படியே ரைட் பண்ண வேண்டியதான். தேர்ஃபோர் ஆன்சர் எப்படி ரைட் பண்ணுறோம், the system has an infinite number of solution. ஓகேவா, இந்த சம்க்கு இவ்வளோதான் ஆன்சர். அடுத்து எக்ஸாம்பிள் 3.6 பார்க்க போகிறோம் பாருங்கள். சால்வ் 3x + y - 3z = 1, -2x - y + 2z = 1, -x - y + z = 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை ஈக்குவேஷன் எடுத்து ரைட் பண்ணிக்கிறோம். 3x + y - 3z = 1ங்கிறது ஈக்குவேஷன் 1. அடுத்து என்ன இருக்குது, -2x - y + 2z = 1, இது ஈக்குவேஷன் 2. அடுத்து -x - y + z = 2 அப்படிங்கிறது ஈக்குவேஷன் 3. இதை வச்சு இப்போ நம்ம சம்ம போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், 1 என்ன இருக்குது, 3x + y - 3z = 1. 2 என்ன இருக்குது, -2x - y + 2z = 1. இது ரெண்டும் ஆட் பண்ணணும்னா அப்படியே பாருங்கள், சேமாக இருக்கிறது கேன்சல் ஆகிடுது. 1 + 1 மைனஸில் இருக்கிறனால கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ 3xல் 2x லெஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், x மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா இங்கே ஒரு 1xன்னு போடணும். 1 வந்து இங்கே முன்னாடி இருக்கிறதா மீனிங்க, நம்ம வந்து வெறும் x மட்டும் போட்டால் போதும். இங்கே -3zல் 2z வந்து லெஸ் பண்ணோம் அப்படின்னா, அதாவது மைனஸ்ஸு ப்ளஸ் வந்து மைனஸ் தான். அப்போ 3ல் 2வை லெஸ் பண்ணோன்னா 1. இங்கே பெரிய நம்பர் வந்து மைனஸ் சிம்பிளில் இருக்கிறதுனால -1. 1 போடாமல் நம்ம என்ன ரைட் பண்ணுறோன்னா, z மட்டும் ரைட் பண்ணுறோம். ஏன்னா எக்ஸுக்கு முன்னாடியும் 1 இருக்கதா அர்த்தம், இசட்டுக்கு முன்னாடியும் 1 இருக்கதா அர்த்தம். ஈக்குவல் டு 1 + 1 2. ஈக்குவேஷன் 4 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஈக்குவேஷன் 1ஐயும் 3ஐயும் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஈக்குவேஷன் 1 என்ன இருக்குது, 3x + y - 3z = 1. ஈக்குவேஷன் 3 என்ன இருக்குது, -x - y + z = 2. இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் கேன்சல் ஆகிடுது. அப்போ 3xல் ஒரு x லெஸ் பண்ணிங்கன்னா 2x, -3zல் ஒரு z லெஸ் பண்ணிங்கன்னா -2z = 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா 3. இப்போ இங்கே என்ன ஈக்குவேஷன் 5 வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த 4ஐயும் 5ஐயும் வச்சு நம்ம வந்து சம் போட போகிறோம். பாருங்கள், இப்போ ஈக்குவேஷன் 5 பாருங்களேன். 5ல் என்ன இருக்குது, 2x - 2z = 3. ஈக்குவேஷன் 4 பாருங்கள். இப்போ இதே மாதிரி சேமாக அதை மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம கேன்சல் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், சேமாக மாற்றணும் அப்படின்னா, இங்கே 2x இருக்குது, அங்கே வெறும் x இருக்குது. இங்கே 2z இருக்குது, அங்கே z மட்டும் தான் இருக்குது. அப்போ அதையும் இது மாதிரி மாற்றணும் அப்படின்னா, அந்த ஈக்குவேஷன் 4ஐ வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஈக்குவேஷன் 4ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணி ரைட் பண்ணுறோம். ஓகேவா, ஈக்குவேஷன் 4ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 × x 2x - 2 × z 2z = 2 × 2 4. இப்போ நம்ம இந்த சம்மை எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா, ஈக்குவேஷன் 5ஐயும் இந்த 4ஆல் மல்டிபிள் பண்ணதையும் வந்து என்ன பண்ணுறோம், சப்ட்ராக்ட் பண்ணுறோம்.
என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேஷன் 4 வந்து ப்ளஸ் பண்ணி மல்டிபிள் பண்ணி வச்சுருக்கோமா, இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், சிம்பிள் மாற்றணும். ப்ளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் மைனஸ் ஆகுது. அப்போ எல்லாமே என்ன ஆயிடுது, இது கேன்சல் ஆகிடுது, இதுவும் கேன்சல் ஆகிடுது. இங்கே -4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. -4 3 லெஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன 0 வருது, இங்கே என்ன வருது -1 வருது. அப்போ இங்கே பாருங்கள், இப்போ 3.5 என்ன பார்த்தோம், இங்கேயும் 0 இங்கேயும் 0 வந்துச்சு. அப்போ 0 = 0 இருக்குது. இங்கே வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா, ஆன்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நமக்கு வந்து ஆன்சர் எப்படின்னா கான்ட்ரடிக்ஷன் மாதிரி வந்திருக்கு. ஒரு வந்து சீராக இல்லாமல் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. 0க்கு ஈக்குவல் 0 வராமல் நம்பர் வந்து -1 வந்திருக்கு. அப்போ இப்போ நம்ம இதை எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்னா, ஹியர் we arrive at a contradiction அப்படின்னு ரைட் பண்ணி வைக்கணும். contradiction அப்படின்னா முரண்பாடாக ஒரு ஆப்போசிட்டாக ஒரு ஆன்சர் வந்திருக்கு. contradiction as 0 = -1. அப்போ 0 ≠ நமக்கு வந்து 0 வரல, இதுக்கு இது வந்து என்னவா வரல, ஈக்குவலாக வரல. ஓகேவா? ஸோ நம்ம எப்படி இதை ஆன்சர் ரைட் பண்ணணும் அப்படின்னா, திஸ் மீன்ஸ் the system is inconsistent and has no solution. இதுக்கு என்ன கரெக்டான ஒரு சொல்யூஷன் வந்து நமக்கு வரல. ஓகேவா? இவ்வளோ தான் சம்மு. இப்போ இந்த 2 மாடல்லையுமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு மாடல் வந்து 0க்கு ஈக்குவல் 0வாக வந்துருச்சு. அப்போ வந்து இன்ஃபினிட்டாக வந்து ஒரு சொல்யூஷன் வருது. இதில் வந்து எப்படி வரும்னா கன்சிஸ்டண்ட்டாக வருது சொல்யூஷன். அதாவது நம்ம ஈக்குவலாகவும் வரல, ஒரு நம்பர் வந்து ஆப்போசிட்டில் -1 வருது. ஓகேவா? இப்போ இந்த 2 சம்மும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சம்மை வந்து பார்க்குறவங்க நான் போடுற சம்ஸ் வந்து உங்களுக்கு புரியலையா, இதில் எதுவும் நிறை குறைகள் எது இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது அதை வந்து நான் கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? தேங்க்யூ.